திடீர் திருப்பம் இன்னும் 2 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் வந்தே தீரும். உன் மனதை காயப்படுத்திய அந்த விஷயங்கள் எதற்காக நடந்தது என்று ஒரு நாளாவது நீ ஆழமாக சிந்தித்து பார்த்தாயா? அம்மா, அனுதினமும் நான் சிந்தித்து கொண்டுதானே இருக்கின்றேன் என்கின்றாய். ஆனால் அனுதினமும் சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயே தவிர, எதனால் அப்படி நிகழ்ந்தது, அதற்கு நாம் என்ன தவறு செய்தோம், இனிமேல் அந்த விஷயம் நம்மை பாதிக்காமல் எப்படி தடுப்பது, இனிமேல் நம்மை அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் எப்படி தடுப்பது என்கின்றதை பற்றி நீ யோசிக்கவில்லை. இவற்றையெல்லாம் யோசித்து நீ கவலைப்படுகின்றாயே தவிர, அதற்கான தீர்வை தேட ஒரு நாளும் நீ வழி கண்டது இல்லை. இந்த அவமானத்தை, இந்த ஏமாற்றத்தை, இந்த காயத்தை நீ சந்தித்ததற்கான முதல் காரணம் அதிகளவான நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் ஓரிடத்தில் வைத்ததுதான். அதிகளவு நம்பிக்கையை ஒருவர் மீது வைத்திருக்கின்ற, ஆனால் அவர்களோ உனக்கு பல முறை அறிகுறிகளை காண்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு தெரிவித்தும் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அதை நீ நம்ப மறுத்து அவர்களின் மீது வைத்த அந்த அதீத நம்பிக்கை தான் இப்பொழுது இந்த மனவேதனையை உனக்கு கொடுத்திருக்கின்றது. எவ்வளவு ஏமாற்றங்களை நீ சந்தித்திருக்கின்றாய். ஆனால் உன் மனம் அவர்கள் மீது கொண்ட ஆசையின் காரணமாக, விருப்பத்தின் காரணமாக அத்தனை அநியாயங்களை கூட நியாயமென ஏற்றுக்கொண்டது. அத்தனை தவறுகளையும் கூட சரியென ஏற்றுக்கொண்டது. உன்னுடைய மனதிற்கு தெரியும் அது தவறு என்று. இருந்தாலும் நீ வைத்திருந்த அந்த நம்பிக்கைதான் உன்னை இன்றளவு மனதிற்குள் காயத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கின்றது. இனிமேலாவது தெரிந்து வைத்துக்கொள். ஒரு சில விஷயம் ஆள் மனதிற்குள் தவறு என்று படும் பொழுது அதை சற்று முளையிலேயே கிள்ளி எறிய கற்றுக்கொள். வளர விட்டுவிட்டு ஆழமாக வளர வைத்து பின் அதை வீசி எறிவது சுலபமல்ல என்பதை தெரிந்து வைத்துக்கொள். உன்னுடைய ஆழ்மனம் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்றது என்றால் அதில் கவனத்தை செலுத்த தெரிந்து வைத்துக்கொள். ஒரு சில விஷயங்கள் உனக்கு தேவையில்லை என்று தோன்றுகின்றதா, அதை முளையிலேயே கிள்ளி எறிந்துவிடு. தவறு எங்கேயோ நடக்கின்றது என்று உன்னுடைய ஆழ்மனம் தெரிவிக்கின்றதா, அதை முளையிலேயே கிள்ளி எறிந்துவிடு. மீண்டும் மீண்டும் ஆசையை வளர்த்து கொண்டு அவதிப்பட்டு கொண்டு இருக்காதே. இந்த அம்மா உனக்கு நல்லதை தான் சொல்லுவேன். முன்னெச்சரிக்கையாக பல விஷயங்களை கூட சொல்லி இருக்கின்றேன். இனிமேலும் நீ எந்த ஒரு விஷயத்திலும் ஏமாறக்கூடாது, அவமானத்தை சந்திக்கக்கூடாது. என் குழந்தையாகிய நீ என்றென்றைக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டும். என் குழந்தையாக தேர்ந்தெடுத்த உனக்கு இன்று நான் நல்ல வாய்ப்பாக திடீர் திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொடுத்து உன் வாழ்விற்கு முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை இன்று நான் செய்ய போகின்றேன். உன் மனதில் இருக்கக்கூடிய பழைய கழிவுகளை எல்லாம் அகற்றிவிட்டு தூய்மையாக வைத்துக்கொள். இனி உன்னுடைய மனம் பூந்தோட்டமாக மாற வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை இனிமை நிறைந்த வாழ்க்கையாக மாற வேண்டும். நான் அதற்கு முடிவெடுத்து விட்டேன், நீயும் முடிவெடுத்து விடு. என் பின்னால் வா, என் நினைவோடு இரு, இறைவனை தினமும் வணங்கு, நேர்மறையான எண்ணங்களோடு இரு. இனி நான் சந்தோஷமாக தான் வாழ்வேன் என்ற தன்னம்பிக்கை உனக்குள் நீயே வளர்த்துக்கொள். அத்தனையும் சுகமாக மாறும், இன்பமாக மாறும், நல்லது நடக்கும்.